அப்பாடா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியும் ஒரு 3 பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு மேட்ச் பங்களாதேஷோட. ஒருவேளை தோற்றுவானோ இருக்காது. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். அதுவே என்னோட பேஜை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ IL T20 ரீசெண்டாக நடந்தது. அதில் வந்து சேஸ் பண்ணுற டீம் தான் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ டாஸ் வின் பண்ணி சேஸ் தான் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒப்பீனியனும். பட் நான் இதை டிஸ்அக்ரி பண்ணுவேன். பிகாஸ் 27 டே அண்ட் 8 ஒன் டே மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 13 டைம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, 13 டைம்ஸ் பேட் செகண்ட் பண்ணணும் வின் பண்ணுவாங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 280, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192, ஹையஸ்ட் டார்கெட் சேஸ் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 287, லோவஸ்ட் டார்கெட் டிஃபெண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 209 இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒன் டே மேட்சாக தான் போகும், ட்ரெடிஷ்னல் ஒன் டே மேட்சாக. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி ரன்ஸை ஸ்கோர் பண்ணி ஆப்போனண்ட் அண்டர் ப்ரெஷர் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் வந்து 11 to 40 நல்லா போல்ட் பண்ணி எக்கனாமிக்கலாக போல்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் என்னோட அனாலிசிஸ். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணுவாங்களா இல்லை பங்களாதேஷ் வந்து அப்செட் பண்ணிடுவாங்க?